ஹாய் கைஸ், வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு வீடியோல உங்க பர்சனோட சேனல் மெசேஜ் நம்ம என்னன்னு பார்க்கலாம். பட் பைல் செலெக்ஷன் கிடையாது. இது ஒரு கலெக்டிவ் ரீடிங் தான். ஸோ ரெசனேட் ஆகிறது மட்டும் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெசனேட் ஆகலைன்னா ஃபோர்ஸ் பண்ணிக்க வேண்டாம். அவங்க ஆள் மனசுல என்ன இருக்கு, உங்ககிட்ட சொல்ல தயங்குற விஷயம் என்ன, ஏதாவது ரகசியங்கள் இருக்கா? சில பேருக்கு ஈகோனால சொல்லாம இருக்கலாம். சில பேர் வந்து நீங்க உங்ககிட்ட இமோஷனலா அட்டாச் ஆக பயந்துகிட்டு சொல்லாம இருக்கலாம் இல்லையா? ஸோ அவங்க என்ன சொல்ல ஆசைப்படுறாங்கன்னு பார்க்க போறோம். ஜென்ரல் ரீடிங். பட் உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டேரோ கிளாஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும், ஹீலிங் செஷன் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். சரி, இப்ப நம்ம உங்க பர்சனோட சேனல்டு மெசேஜ் என்னன்னு பாத்திரலாம். போத் ஆரக்கிள் அண்ட் டேரோ ரெண்டுலயுமே நம்ம பார்க்க போறோம். உங்க பர்சனை நினைச்சுக்கோங்க. யூனிவர்ஸ் அவங்களோட சேனல்டு மெசேஜ். ஓகே, இப்ப என் வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னே புரியல, நீ என்னை எப்படி பாக்குற, நீ என்னவா என்னை நினைக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அண்ட் ஆல்சோ நீங்க எங்க அவங்கள வந்து ஏதாவது ஒரு தப்பான இமேஜ் வந்துருமோ அப்படிங்கிற பயமும் வந்து அவங்களுக்கு ஏற்படுத்துது. எஸ், இப்ப உங்க ஆப்சன்ஸ், நீங்க இல்லாததுனால இப்பதான் அவங்களோட தப்பை வந்து உணர ஆரம்பிச்சிருக்காங்க. நான் உன்னை ட்ரீட் பண்ண விதம் வந்து ரொம்ப ரொம்ப தப்பு அப்படிங்கிற உணர்வே வந்து அந்த ஒரு ரியலைசேஷனே இப்பதான் வந்திருக்கு. அப்படி நீ என்கிட்ட என்ன வந்து உனக்கு வந்து நீ எதனால என்கிட்ட வந்து அட்ராக்ட் ஆன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ நீ இப்ப என்ன மாதிரி என்னை பாக்குற, அண்ட் இன்னொன்னு என்னன்னா அவங்களுக்கு வந்து நீங்க தப்பா நினைச்சிடக்கூடாதுங்கிறது வந்து பயம் உங்களுக்கு இருக்கு. இந்த இப்ப சைலண்டா இருக்கீங்க, உங்க பர்சன் எந்த ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்கன்னா அதே லவ்வோட இருங்கிறாங்க. சிம்பிள். அதே லவ்வோட இரு, அதே கேர் என்கிட்ட காமி, நீ என்னை தப்பா மட்டும் நினைச்சிடாத, என்னை வெறுத்துறாத அப்படிங்கறதெல்லாம் வந்து அவங்க உங்ககிட்ட சொல்ல நினைக்கிற விஷயங்கள். அவங்களுக்கு நல்லாவே தெரியுது, நான் உன்னைய வேல்யூ பண்ணாம விட்டுட்டேன், நான் வாழ்க்கையிலே செஞ்ச பெரிய தப்பு, நீ என் கூட இருக்கும் போது உன்னை வேல்யூ பண்ணாம விட்டுட்டேன் அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி நீங்க நினைக்கிறத விடவே உங்களுக்கு அதிகமா இருக்கு. ஐ கேன் ஃபீல் தேர் எனர்ஜி ஹியர். ஸோ நீங்க நினைக்கிறத விட அவங்க நல்லாவே வந்து அந்த குற்ற உணர்ச்சியில தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும். ஸோ ஒவ்வொரு நொடியும் அந்த குற்ற உணர்ச்சி வந்து அதிகமாயிட்டு இருக்கு அவங்களுக்கு. கண்டிப்பா சேனல்டு மெசேஜ். அவங்களுக்கு இப்ப வந்து அந்த ஒரு உங்க மேல இருக்கிற லவ் ஆகட்டும், உங்க மேல இருக்கிற ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஹை லெவல்ல இருக்கு. ரொம்ப 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 அதிகமா இருக்கு. ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்கனால அதை வந்து அந்த இமோஷன்ஸை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல் பண்ண முடியலங்கிறாங்க. என்னால என் இமோஷன்ஸ், என் ஃபீலிங்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, உன்னை நினைக்காம இருக்க முடியல, நான் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலா உங்களே ஹேண்டில் பண்றதே அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. இதுல இப்ப இவங்களோட ஃபீலிங்ஸ் அண்ட் இமோஷன்ஸே வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒரு வாழ்க்கையை வாழ்றது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வாழ்க்கையில இப்ப அவங்க அனுபவிக்கிறது வந்து ஒரு கொடுமையான வழி, ஒரு சிவியர் கர்மான்னு கூட சொல்லலாம். ஏன்னா இது ஒரு ரொம்ப ஒரு சிவியர் கர்மா அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை அவங்க நல்லா ஃபீல் பண்றாங்க. எஸ், நான் இந்த கார்டு சொல்லும் போது உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நீங்க வந்து என்னை தப்பா நினைச்சிடாத அப்படின்னு வந்து அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் இருக்கு உங்ககிட்ட, நீங்க அவங்கள அவ்வளவு தாங்கியிருக்கீங்க, ஒரு பெடஸ்டல்ல வச்சு தாங்கியிருக்கீங்க. ஸோ அதே இமேஜ், அந்த இமேஜ் வந்து இப்ப ஸ்பாயில் ஆயிடுமோ, நீங்க வேற மாதிரி அவங்களை தப்பா நினைச்சிருவீங்களோ, ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோங்கிற பயம் அதிகமா இருக்கு. உங்களை லூஸ் பண்ணிடுவோங்கிற பயம் அதிகமா இருக்கு. வாழ்க்கையில வந்து உங்களை மாதிரியான ஒரு பர்சனை வந்து, உங்களை மாதிரியான ஒரு லவ், உங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பா கூட இருக்கலாம். சரியா? ஏன்னா எங்கிட்ட ரீடிங் வரவங்க ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் கேட்டு வர்றாங்க. ஸோ பட் நான் மோஸ்ட்லி லவ் அப்படிங்கிற கான்செப்ட் வச்சு சொல்றேன். பட் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கும் இது பொருந்தும். ஸோ உங்களை மாதிரியான ஒரு பர்சன், உங்களை மாதிரி அன்பு காமிக்கிற ஒரு பர்சன் வந்து நீங்க லைஃப்ல கம்ப்ளீட்டா ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோன்னு ரொம்ப பயப்படுறாங்க. பயம் இருக்கணும் கண்டிப்பா. அந்த பயத்தை வந்து யூனிவர்ஸ் இப்ப காமிக்குது. ஐ திங்க் தே டிசர்வ் இட். அதனால பயம் இருக்கட்டும்.
உங்க பர்சன் வந்து இந்த இந்த கார்டோட சேர்ந்து இந்த கார்டு வருது. அவங்களுக்கு எப்பயுமே நிறைய ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணவங்க வாழ்க்கையில. சோ உங்க பர்சனை வந்து தப்பு சொல்ல முடியாது. நிறைய ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணவங்க. இப்போ உங்க லவ்ல என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, அவங்களுக்கு வந்து இமோஷனலா உங்ககிட்ட அட்டாச் ஆகிட்டோம்னா அது அடிக்ஷன்ல கொண்டு போயிரும். பாதியிலேயே நீங்க விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அதை வந்து தாங்கிக்க முடியாத ஒரு அந்த வழியை தாங்கிக்க முடியாத ஒரு பர்சனா இருப்பாங்க. எனக்கு அது நல்லாவே ஃபீல் பண்றேன். அதனாலதான் உங்ககிட்ட வந்து அந்த இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் அது எல்லாமே ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறவங்க. நிறைய ட்ராமாஸ் பார்த்துட்டு வந்த ஒரு பர்சன். நிறைய சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு நிறைய கஷ்டங்கள், நிறைய வலி தாங்கின ஒரு பர்சனா இருப்பாங்க. நிறைய பெயின். இவங்களை நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்தவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில நிறைய இடத்துல வந்து இவங்களை வந்து ஒதுக்கி இருக்கலாம், ஃபெயிலியர்ஸ் பார்த்திருக்கலாம், இவங்களுக்குரிய ரெஸ்பெக்ட் கிடைக்காம இருந்திருக்கலாம், இவங்க பண்ணன ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து வேல்யூ பண்ணாம இருந்திருக்கலாம், நிறைய ஏமாந்திருக்காங்க வாழ்க்கையில, நிறைய அடிபட்டவங்க. யூஸ்வலா எல்லாருக்குமே அந்த வலி இருக்கும், ட்ராமாஸ் இருக்கும். பட் உங்க பர்சனுக்கு வந்து இங்க வந்து எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப நார்மலா இருக்கிற வலி வேதனையை தாண்டி உங்க பர்சன் வந்து வாழ்க்கையில நிறைய வலி அனுபவிச்ச ஒருத்தவங்களா இருப்பாங்க. இப்ப இந்த ஃபீலிங்ஸை வந்து அவங்க வந்து எதுக்கு பயந்தாங்களோ, உங்ககிட்ட அட்டாச் ஆயிட்டா எனக்கு வந்து உன்னை விட்டுட்டு இருக்கவே முடியாதுங்கிற நிலைமைக்கு நான் போயிட்டேன்னா அந்த வலி தாங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்தா, அதனாலதான் யோசிச்சுதானே உங்ககிட்ட அந்த லவ் எல்லாம் வந்து வெளியில நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணாம ஒரு ரகசியமாவே வச்சிருந்தாங்க. இப்ப அதுவே அவங்களுக்கு வந்து ஆப்போசிட் ஆயிருச்சு. அதுவே அவங்களுக்கு அகைன்ஸ்ட் ஆயிருச்சு. அவங்க வாழ்க்கையில எதிரா திரும்பிருச்சு. ஏன்னா அவங்களுக்கு அதுவும் ஒரு இப்ப நீங்க இல்லாம இருக்கிறதுமே அவங்களுக்கு ஒரு வலி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. இமோஷனலா அட்டாச் ஆனா வலி கொடுக்கும்னு நினைச்சாங்க. பட் இமோஷனல் டிட்டாச்மெண்ட் இன்னும் அதுக்கு மேல வலி கொடுக்குது. சரிங்களா? பெயின் வந்து அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. உங்களோட லவ்வை அவங்க ஹேண்டில் பண்ண முடியல. ரொம்ப ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன்ல நான் இருக்கேன், ஒவ்வொரு நொடியும் நான் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு தான் சொல்றாங்க. எஸ், ஏதோ ஹர்ட் பண்ணிருக்கீங்க ரீசெண்டா ஏதோ உங்களுக்கு சம்திங் நடந்திருக்கு. உங்க 2 பேருக்குள்ள ரீசெண்டா நடந்திருக்கு சம்திங். இல்ல லாஸ்ட் மீட்டிங்ல நடந்த விஷயம், லாஸ்டா இருந்த கான்வர்சேஷன் ஏதோ ஒண்ணு அவங்களை ரொம்ப ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கு. இப்ப ரீசெண்டா ஏதாவது மெசேஜ் பண்ணிருக்காங்க, கால் பண்ணிருக்காங்கன்னா, ஏதோ உங்க வாழ்க்கையில நடந்திருக்குன்னா அதுக்கு நீங்க எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த ரெஸ்பான்ஸ்னால அவங்க ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க. நீங்க கொடுத்த அந்த ரெஸ்பான்ஸ்னால அவங்க ரொம்ப ஹர்ட் ஆகியிருக்காங்க. நீங்க ஏதோ ஒரு புதுசா ஒரு டைரக்ஷன் நோக்கி போன மாதிரி, உங்க பர்சன்ட்ட வந்து ஏதோ ஒரு சீரியஸ் ஆர்கியூமெண்ட் நடந்திருக்கும். இல்லாட்டினா நீங்க பேசிக்காமே 2 பேரும் பிரிஞ்சிருந்திருப்பீங்க. சம்திங் அந்த மாதிரி இருக்கு. அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த நிலைமை மாறணும்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா அவங்களால முடியல. சிம்பிள், ரொம்ப சிம்பிள். அவங்கனால உங்களை விட்டுட்டு போக முடியல. உங்களோட தாட்ஸ் இல்லாம நீங்க ஒருத்தவங்க வாழ்க்கையில இல்லாம அவங்கனால நினைச்சே பார்க்க முடியலன்னு சொல்லலாம். சோ ஆரக்கிள் பார்க்கும்போது அவங்க ரொம்ப 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 டிப்ரெஷன்ல இருக்காங்க. மன அழுத்தம் அதிகமா இருக்கு. உங்களை ரொம்ப மிஸ் பண்றாங்க. உங்களோட வாய்ஸ் அவங்க கேட்கணும்னு ஆசைப்படுறாங்க. உங்களை பார்க்க ஆசைப்படுறாங்க. உங்க கூட நிறைய பேச ஆசைப்படுறாங்க. அவங்களோட குற்ற உணர்ச்சி வந்து அவங்களுக்கு எந்த ஆக்ஷனுமே எடுக்க விடாம தடுக்குது. அது மட்டும் இல்ல, நீங்க கொஞ்சம் அவங்கள பயப்படுத்துறீங்கன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? உங்களோட பிஹேவியர் அவங்கள ரொம்ப ரொம்ப ஒரு யூ ஆர் இன்டிமிடேட்டிங் தெம், அது சொல்லலாம். ரொம்ப பயப்படுறாங்க. ஓகே, சேனல் மெசேஜ் டேரோல பாத்திரலாம். இப்ப என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ், எனர்ஜி இருக்கு? அவங்க இதுல வந்து அவங்க நிறைய ரிஜெக்ஷன் பார்த்தனால ஐ திங்க் நீங்க அவங்கள வந்து அக்செப்ட் பண்ணிருக்கீங்க. நீங்க அவங்கள வந்து உங்க வாழ்க்கையில வந்து அக்செப்ட் பண்ணிருக்கீங்க. அவங்க உங்க வாழ்க்கையில வரும்போது ஆரம்பத்துல நீங்க ரிஜெக்ட் பண்ணிருக்கலாம். பட் உங்களுக்கு லவ் அதிகமா வந்திருக்கு. அவங்களை ரொம்ப கேர் பண்ணிருக்கீங்க, ரொம்ப அன்பு காமிச்சிருக்கீங்க. வேற யார்கிட்டயுமே இந்த அன்பு, இந்த லவ் அவங்க ஃபீல் பண்ணிருந்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் கேக்குறாங்க, நீ என்ன என்கிட்ட வந்து பார்த்த, எதனால நீ வந்து என்னை வந்து சூஸ் பண்ணன? அவங்களுக்கே வந்து அது பெரிய ஒரு சந்தோஷம், பயங்கர சந்தோஷம். அவங்க ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றாங்க, ரொம்ப ப்ரௌடா. உங்களை மாதிரி ஒரு பர்சன் வந்து லவ் பண்ணதை நினைச்சு அவங்க ரொம்ப
பெருமையா ஃபீல் பண்றாங்க. அது மட்டும் கிடையாது, அது அதை வந்து ப்ராப்பரா நான் ட்ரீட் பண்ணாம விட்டுட்டேனே, உன்னை வேல்யூ பண்ணாம விட்டுட்டேனே அப்படிங்கிற, உனக்கு அவ்வளவு வருத்தத்தை நான் கொடுத்துட்டேனே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி கண்டிப்பா இருக்கு. அழுகலாம் கண்டிப்பா. இவ்வளவு ஒரு டிப்ரெஷன்ல இருக்கிறப்ப அழுகாமையெல்லாம் இருக்க முடியாது. கண்டிப்பா அழுகுறாங்க. கம்ப்ளீட்டா ஃபோக்கஸ் ஃபுல்லும் உங்க மேலதான். எனக்கு தெரிஞ்சு நீங்க உங்க ஃபோக்கஸ் வந்து அவங்க மேல இப்ப கிடையாது. அதனாலதான் அவங்க இவ்வளவு கர்மா ஃபேஸ் பண்றாங்க, நெகட்டிவா இருக்காங்க. பட் உங்க ஃபோக்கஸ் வந்து உங்க உங்க மேல இருக்கு, உங்க லைஃப்ல இருக்கு, இல்ல வேற ஏரியாஸ்ல இருக்கலாம். ஆனா உங்களை சுத்தின விஷயங்கள்ல தான் இருக்கே தவிர உங்க பர்சன் மேல ஃபோக்கஸ் கிடையாது உங்களுக்கு. பட் உங்க பர்சனோட ஃபோக்கஸ் வந்து உங்க மேல மட்டும்தான். இதுல நீங்க இல்ல உங்க பர்சன் வந்து கன்னி, மகரம், ரிஷபம் இருக்கு. உங்க பர்சனுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு. நீங்களும் இதை சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணா மட்டும்தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போக முடியும். அது மட்டும் இல்ல, அவங்க பிசினஸ்க்கு, அவங்க பினான்சியலாவும் வந்து உங்களோட ஹெல்ப் வந்து சில எனர்ஜிஸ் வந்து அந்த மாதிரி தெரியுது, எதிர்பார்க்கிறாங்க. எஸ், உங்களை நினைக்காம இருக்க முடியலைங்க. பாருங்க, கிங் ஆஃப் கப்ஸ் வித் ஏஸ் ஆஃப் கப்ஸ். அவங்க நினைப்பு எல்லாமே எப்ப நம்ம லவ் அகைன் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகும், எப்ப அந்த பழைய மாதிரியான ஒரு எனர்ஜி வந்து நம்ம ரெண்டு பேருக்கு ரிலேஷன்ஷிப், இந்த உறவு வந்து பழைய மாதிரி எப்ப ஆகும், அதுதான் அவங்களோட வெயிட்டிங் எனர்ஜி. வெயிட் பண்றாங்க உங்களுக்காக. உங்களை நினைக்காம இருக்கவே முடியல. அவங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. உங்களோட நினைவுகள் இல்லாம ஒரு நொடி கூட அவங்களால இருக்க முடியல. லவ் வந்து எப்ப ஸ்டார்ட் ஆகும், எப்ப நீ அகைன் என்கிட்ட வருவ அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க உங்ககிட்ட கேட்கறது. குயின் ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் கப்ஸ். நீங்க ரெண்டு பேருமே லவ் மேட் ஃபார் ஈச் அதர். ரெண்டு பேருக்குமே லவ், ரெண்டு பேருக்குமே இமோஷன்ஸ் அதிகமா இருக்கு. டிவைன் கவுண்டர் பார்ட், மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டுமே. கிங் ஆஃப் கப்ஸ், குயின் ஆஃப் கப்ஸ். இதுல ஒருத்தவங்க வந்து ஓவர் லவ் கொடுக்குறாங்க, ஒருத்தவங்க வந்து லவ் இருந்தாலும் இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்றவங்க. ஆப்வியஸா நீங்க நிறைய லவ் கொடுத்துருப்பீங்க, நீங்க நிறைய கேர் பண்ணிருப்பீங்க. உங்க பர்சன் லவ் இருந்திருக்கும், பட் அது வந்து வெளியில எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாத ஒரு பர்சன். அவங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட்டா இருப்பாங்க, ரொம்ப ரிசர்வ்டு டைப்பா இருப்பாங்க. வெளியில அந்த அளவுக்கு வந்து அவங்க சைல்ட்ஹுட் ட்ராமாவும் ஒரு காரணம். அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்ப மாட்டாங்க, ஒரு கேர்ஃபுல்லாவே இருப்பாங்க. எப்பயுமே வந்து ஒரு கேர்ஃபுல் எனர்ஜிலேயே இருப்பாங்க. ஆனா நீங்க ரெண்டு பேருமே வந்து லவ் அப்படிங்கன்னா நீங்க வந்து ஒரு பெஸ்ட் கப்புள்னு சொல்லலாம். பெஸ்ட் கப்புள், ஒரு ரொமான்டிக் கப்புள்னு சொல்லலாம். ரொம்ப ரொமான்ஸ் அதிகமா இருக்கும் உங்க ரிலேஷன்ஷிப்ல, புரிதல் அதிகமா இருக்கும், ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஒருத்தவங்க நிறைய லவ் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பீங்க, ஒருத்தவங்க அதை ரிசீவ் பண்ணி என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்திருப்பீங்க. 5 of Wands, மற்றவங்களோட தலையீடுனால கூட உங்க ரிலேஷன்ஷிப் பிரிஞ்சிருந்திருக்கலாம். அதை நினைச்சு அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. உங்களுக்காக அவங்க உங்களை வந்து ஈஸியா விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு வேற யாரோ அவங்க லைஃப்ல இருந்திருக்கலாம், அவங்களுக்காக உங்களை விட்டுட்டு போயிருந்திருக்கலாம், அவங்கள சூஸ் பண்ணி இருந்திருக்கலாம், அந்த மாதிரி தெரியுது. சரி, இப்ப வந்து இதுல என்னன்னா, அவங்க, நான் ஆல்ரெடி சொன்னேன், அவங்க ஒவ்வொரு நொடியும் உங்களை தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓவர் திங்க் பண்றாங்க, இமோஷன்ஸ் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல. இப்ப அவங்க சரியா தூங்குறது இல்ல. நைட் டைம்ல ரொம்ப 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 நினைக்கிறாங்க. நைட் டைம்ல மட்டும் இல்ல, டே டைம்ல கூட தான். பட் நான் சொன்னேன், ஒரு நொடி கூட உங்க நினைவு இல்லாம இருக்க முடியல என்னால அப்படிங்கிறாங்க. சோ இங்க பாருங்க, இது ஃபுல் உங்க தாட்ஸ் தான். எங்க போனாலும் உங்க நினைவுகள் வந்து அவங்களை துரத்திக்கிட்டே இருக்குங்கிறாங்க. என்னை வந்து கொஞ்ச நேரம் நீ ஃப்ரீயா விட மாட்டியா, எப்பயுமே வந்து ஏன் என் மனசுல வந்து என் மண்டைக்குள்ள இருந்துகிட்டே இருக்க அப்படிங்கறத அவங்க கேக்குறேன். தூங்க கூட விட மாட்டேங்கிற, நிம்மதியா தூங்க விட மாட்டியா என்னைய, அப்படிங்கிற மாதிரியானதான் அவங்க எனர்ஜி இருக்கு. ஒரு விஷயம் அவங்க ஆரக்கிள்ல சொன்னதே தான் பாருங்க, டேரோலயும் வருது. சொன்னாங்க, இது எப்படி ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி எடுத்துட்டு போறது, அடுத்தது ஃபர்தரா எப்படி கொண்டு போறதுன்னு தெரியல. அதுதான் ஃபர்தரா இதை எப்படி கொண்டு போறது. ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இப்போ உங்க ரிலேஷன்ஷிப்ல நிறைய இமோஷனல் பேர்டன் அதிகமா இருக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம ரெண்டு பேருமே பாரத்தை சுமந்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து என்னதான் உங்க லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணாலும் நீங்களும் அந்த மன பாரம் வந்து உங்களுக்குமே அதிகமா தான் இருக்கு. அப்பப்ப ஆன் அண்ட் ஆஃப் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. சம்டைம்ஸ் நீங்க நல்லா வந்து ஸ்ட்ராங்கா எந்திரிச்சு நிப்பீங்க, அகைன் வந்து லோ வைப்ரேஷன் போயிடுறது, நீங்க அந்த மாதிரி இருக்கீங்க. பட் உங்க பர்சன் எப்பயுமே லோ வைப்ரேஷன்ல தான் இருக்காங்க. எப்பயுமே ஒரு பேர்டனை சுமந்துகிட்டு உங்க நினைவுகள்ல வந்து இப்ப கரண்ட்ல வந்து அவங்க ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க. அண்ட் இன்னும் வந்து அந்த ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப் இன்னும் சீரியஸா எடுத்துக்கிட்டு போகல.
இன்னும் சீரியஸ் ரிலேஷன்ஷிப்புக்கு அவங்க எந்த விதமான மூவ்மெண்ட்டும் கொண்டு வரல. இப்ப அவங்க ஜஸ்ட் உங்ககிட்ட வந்து ஆக்ஷன் எடுத்து வந்துரணும் அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீ ஸ்டேபிளா ஒரு கமிட்மெண்ட் கேட்கறியா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். பட் இப்ப நீ உன் லைஃப்குள்ள விடு. நான் வர்றேன், உன்னை பாக்குறதுக்கு வரேன், உங்ககிட்ட பேசுறதுக்கு வரேன், உங்ககிட்ட சொல்றதுக்கு நிறைய இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்றது. பட் ஒரு சீரியஸ் கமிட்மெண்ட் பத்தி பேசுறியா, அப்ப ஜஸ்ட் வந்து அவங்க எஸ்கேப் ஆக தான் பார்ப்பாங்க. இப்பயுமே உங்களை பார்க்க வரணும்னு அவங்க நினைக்கிறதுக்கு வந்து சீரியஸான ஆக்ஷன் எல்லாம் இன்னும் எடுக்கல. அதை நான் சொல்லிடுறேன். இதுல வந்து உங்க பர்சன் வந்து உங்களை விட யங்கரா இருப்பாங்க, இல்லைன்னா வயசு வந்து கம்மியா இருக்கும், இல்லாட்டினா நீங்க ரொம்ப மெச்சூர்டு பர்சனா இருப்பீங்க. இல்ல வயசு அதிகமாவே இருந்தாலும் உங்களுக்குரிய அந்த மெச்சூரிட்டி வந்து அவங்களுக்கு இல்ல. நீங்க இமோஷனலி வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான பர்சனா இருப்பீங்க. உங்க பர்சனுக்கு அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க வந்து இமோஷனலா வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்குவீங்க. உங்களுக்கு அந்த எம்பத்தி இருக்கும். மற்றவங்களோட வலி வேதனையெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். பட் உங்க பர்சனுக்கு வந்து அது கிடையாது. அவங்க வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப 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 கம்மி. சரியா? நீங்க எவ்வளவு அழுதாலும் எவ்வளவு ஃபீலிங்ஸை காமிச்சாலும் அதை வந்து அவங்க புரிஞ்சுக்க கூடிய பர்சன் கிடையாது. பட் அதுவே அவங்களுக்கு வந்து தூக்கம் இல்லாம இருக்குது, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னா உடனே ஆக்ஷன் எடுத்து வந்துருவாங்க. சோ கொஞ்சம் செல்ஃபிஷ் மாதிரி தான் தெரியுது இங்க. செல்ஃபிஷ்னா அவங்களுக்காக உங்களை நோக்கி வரணும். பட் என்ன ஒரு பயம்னு கேட்டீங்கன்னா, நீங்க எங்க வந்து லாங் டேர்ம் மேரேஜ் அந்த மாதிரி பேசிடுவீங்களோ, இல்லை சீரியஸ் கான்வர்சேஷனுக்கு போயிருவீங்களோ, அவங்க சீரியஸா பேசுறதுக்கு இப்ப தயாரா இல்லை. இப்போதைக்கு எனக்கு வந்து லவ் வேணும், எனர்ஜி வேணும், நீங்க லவ் காமி அப்படிங்கிற மாதிரி உங்க போட்டோஸ் பாக்குறது, உங்களுக்குள்ள நடந்த லாஸ்ட் கான்வர்சேஷன் அதை வந்து ரீப்ளே பண்றது, எஸ் நிறைய மெசேஜஸ் ஷேர் பண்ணிருப்பீங்க இல்லையா, அதை திரும்ப திரும்ப படிக்கும் போது நீங்களே அகைன் அண்ட் அகைன் அனுப்புற மாதிரி அவங்களுக்குள்ளே அது ஒரு ஆறுதல் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆறுதல் தேடிட்டு இருக்காங்கன்னு நம்ம சொல்லலாம். இப்ப வந்து அவங்களுக்கு வரணும், ரொம்ப ஒரு நிறைய பேசணும், நான் சொல்றதான் வருது, நிறைய பேசணும், உங்ககிட்ட வேகமா வரணும், ரொம்ப ஃபாஸ்டா வரணும். பட் கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கு. நம்பிக்கை இல்லை. நீங்க வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோங்கிற பயம், நீங்க ரிஜெக்ட் பண்ணிடுவீங்களோங்கிற பயம். அண்ட் அவங்களுக்கு நல்லா தெரியுது, என்னை நீ நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்க, இமோஷனலா நான் ரொம்ப நீ கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன். நம்பர் 8 வந்து இம்பார்ட்டண்டா இருக்கும். நம்பர் 8 ஆகஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். வர ஆகஸ்ட் மந்த்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷிஃப்ட் வரும், இல்லைன்னா ஆகஸ்ட் மந்த்ல உங்க பர்த்டே அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி தெரியுது. அப்புறம் சிம்மம், மேஷம், தனுசு இங்க அதிகமா இருக்கு. கும்பம், மிதுனம், துலாம் இங்க இருக்கு. எல்லாமே எல்லா ராசியுமே ஆல்மோஸ்ட் இருக்கு. கடகம், விருச்சிகம், மீனம் இருக்கு. எஸ், சிம்மம் ரொம்ப 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 அதிகமா இருக்கு. கடகம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சிம்மம் அண்ட் கடகம் நீங்கள் உங்க பர்சனா இருந்தா இது நல்லாவே ரெசனேட் ஆகும். யா, இப்ப வந்து அவங்களுக்கு நல்லா தெரியுது, நீ எனர்ஜெட்டிக்கலி என்னை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிற, இது நல்லதே இல்லை அப்படிங்கிறாங்க. கோபமும் வருது. நீ ஏன் வந்து என்னை துரத்திக்கிட்டே இருக்க, ஏன் உன் தாட்ஸ் என்னை துரத்திக்கிட்டே இருக்கு, நீ ஏன் இமோஷனலா நான் ரொம்ப அடிக்ட் ஆயிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிதான ஒரு எனர்ஜி தான் தெரியுது. ஸோ இன்னைக்கு உங்க பர்சனோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு. ரொம்ப அதிகமா யோசிக்கிறாங்க உங்களை. சரி, நம்ம ஏஞ்சலோட கைடன்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம். நீ இல்லாதப்பையும் என்னை தூங்க விட மாட்டேங்கிற, இருக்கும் போதும் ஏதாவது சண்டை, உன்னோட எதிர்பார்ப்பு, இதுவும் என்னை தூங்க விட மாட்டேங்குது, நான் என்னதான் பண்றது, நீ இல்லாமே என்னால இருக்க முடியலையே அப்படிங்கிற மாதிரிதான் நினைக்கிறாங்க. இருக்கும் போது ஐ திங்க் உங்களை அவங்க வந்து பெரிய டிஸ்டர்பன்ஸா நினைச்சிருக்கலாம், தொல்லையா நினைச்சிருக்கலாம், இல்ல பேர்டனா நினைச்சிருக்கலாம். இல்லாதப்ப அவங்க உங்களுக்கு வேல்யூ தெரியுது. நீங்க போகும்போது கூட அவங்க அந்த அளவுக்கு பெருசா ரியாக்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க, எங்க போற வந்துருவ அப்படிங்கிற மாதிரி. பட் நீங்க ஸ்ட்ராங்கா ஒரு அடி கொடுத்துட்டீங்க, ஸ்ட்ராங்கா அடி கொடுத்துருக்கீங்க. நீங்க வந்து அப்படின்னா மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். சரிங்களா? நீங்க மெசேஜ் பண்ணி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகாது. ஜஸ்ட் உங்க மேல ஃபோக்கஸ் பண்ணிட்டு மெசேஜ் கால்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற வியூவர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து நல்லாவே ரெசனேட் ஆகும். சரி, நம்ம வந்து ஏஞ்சல் கைடன்ஸ் பார்த்துடலாம். அட்ராக்ஷன் அதிகமா இருக்கு. அட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இப்ப வரப்போற டைம் வந்து உங்களோட பாண்டிங் வந்து அதிகம், நல்ல ஒரு இன்டென்ஸ், ஒரு டீப்பன் ஆக போகுது. அது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் வந்து உங்க பர்சன் வந்து பேசுவாங்க இமோஷனலா. எனக்கு இந்த 2 கார்டு பாக்குறப்பே தெரிஞ்சிச்சு. ரொம்ப இமோஷனல் டயலாக்ஸ் அதிகமா இருக்கும். இமோஷனலா உங்ககிட்ட பேசுறதுக்கு குயிக்கா வருவாங்க. இமோஷனலா உங்களை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க. மேனிப்புலேஷன் நடக்கும், இமோஷனல் பிளாக்மெயில் அந்த மாதிரி நடக்கும். உங்களை அன்புங்கிற பேர்ல, லவ் அப்படிங்கிற பேர்ல உங்களை கண்ட்ரோல் பண்ண பார்ப்பாங்க.
எனர்ஜி ஷிஃப்ட் நான் மாறி வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் சேஞ்சஸ் தெரியும். பட் பேட்டர்ன் ரிப்பீட் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. அது உங்க கையில தான் இருக்கு. பிகாஸ் இன்னும் சீரியஸ் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க இன்னும் வரல. ஹானஸ்டா சொல்லணும்னா சீரியஸ் கமிட்மெண்ட் வரல. இப்ப வரைக்குமே வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன்னா தான். ஃபன்னு சொல்ல முடியாது, இன்னும் அந்த சீரியஸ் இது வரல. ஆனா வந்து அட்ராக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. நான் பாஸ்ட் ஃபியூ ரீடிங்ஸ்லயே பார்த்தேன், உங்க பர்சனுக்கும் சரி உங்களுக்கும் சரி 2 பேருக்குள்ளயுமே அந்த பிசிக்கல் அட்ராக்ஷன் அந்த ஒரு அது அதிகமா இருக்கு. பேஷன் ரொம்ப 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 அதிகமா இருக்கு இன்னும் இப்ப வரைக்குமே. 2 பேரும் சேர்ந்தீங்கன்னா வந்து ரொமான்ஸ் வந்து வேற லெவல் இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கப்பிள் நீங்க. கிங் ஆஃப் கப்ஸ், குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருந்தப்பே தெரிஞ்சிச்சு. லவ்க்கு வந்து நீங்க பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். 2 பேருமே வந்து இமோஷன்ஸ் வந்து அதிகம் உள்ள பர்சன். பட் ஒருத்தவங்க வெளிப்படுத்துவீங்க, ஒருத்தவங்க வந்து கண்ட்ரோலா வச்சுக்குவீங்க. அதுதான் இங்க பிரச்சனை. மற்றபடி 2 பேருக்குமே லவ், ட்ரூ லவ் இருக்கு. இமோஷன்ஸ் வந்து அதிகமா இருக்கு. பட் என்ன டிஃபரன்ஸ்னு கேட்டீங்கன்னா, நீங்க இப்ப கண்ட்ரோல்டா உங்க லைஃப்ல ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பர்சனால முடியல, ரொம்ப நெகட்டிவ். அப்படியே ஆப்போசிட்டா எனர்ஜி மாறி இருக்குன்னு மாதிரி தெரியுது. இப்ப அவங்க வரும்போது அவங்க ஹார்ட்ல இருக்கிற நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதுல நிறைய உண்மைகள் வெளியில வரும். நீங்க என்ன கேட்டாலும் அவங்க அந்த இமோஷனல் ஃபீலிங்ல வந்து எல்லாமே வெளியில சொல்லிடுவாங்க. சோ அவங்க பேச வரும்போது இது உங்களுக்கு ஒரு கரெக்டான டைமா இருக்கும். ஏஸ் ஆஃப் கப்ஸ், ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ், உங்க லவ் ரிலேஷன்ஷிப்ல ஏதோ ஒரு புதுசா வந்து ஒரு ஷிஃப்ட் நடக்க போகுது. ஆகஸ்ட் மந்த்ல உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியலாம். ஐ திங்க் பௌர்ணமி வேற வருது. சோ ஒரு பெரிய எனர்ஜி ஷிஃப்ட் நடக்கிற மாதிரி இருக்கு. நிறைய லவ் இருக்கும், நிறைய பேச போறீங்க, நிறைய கிளாரிட்டி, தெளிவு உங்க பர்சன் வந்து ஷியோரா கொடுப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு தெளிவு கொடுப்பாங்க. நீங்க என்ன கேட்டாலும் இப்ப அவங்க மனசுல இருக்கிற எல்லா விஷயங்களும் வந்து கொட்ட போறாங்க. ஸோ இது உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. சப்போஸ் ஆக்ஷன் எடுத்து வர்றாங்க, உங்களை நோக்கி வர்றாங்கிறப்ப உங்களுக்கு என்னென்ன தெரியணுமோ, என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசி ஒரு கிளாரிட்டி வாங்கிடுங்க. ஐ மீன் உங்களை தேடி வர்ற வியூவர்ஸ்க்கு நான் சொல்றேன். ஓகே, இது எல்லாருக்கும் ரெசனேட் ஆகும் சொல்ல முடியாது. பட் பிலீவ் பண்ணுங்க, உங்க பர்சன் வரப்போறாங்கன்னு பிலீவ் பண்ணுங்க, ஷியோரா நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும், டாரோ கிளாஸ் வேணும் அண்ட் ஹீலிங் செஷன் பத்தின டீடைல்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு, அதுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம்.